தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாள் 16. தேவன் நீடிய சாந்தமுள்ளவர். நாகும் 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். தேவன் நீடிய சாந்தமுள்ளவர், தேவன் நீடிய சாந்தமுள்ளவர் என்று விசுவாசத்தோடு இந்த நாளிலே பலமுறை சொல்லுவோம். தேவன் கோபத்திற்கு தாமதிப்பவர் என்பதால் அவருடைய பொறுமையை தவறாக பயன்படுத்தாதீர்கள். அவர் நமக்கு கொடுக்கும் அன்பான எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்து வாழுங்கள். நீடிய சாந்தம் உள்ள தேவனே, உமது பொறுமைக்கும் கிருபைக்கும் நன்றி. என் இருதயத்தை சுத்திகரித்து பாவத்தை விட்டு விலகி உமது வழியில் நடக்க எனக்கு ஞானத்தையும் வலிமையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளில் 3, 4 குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இந்த நாளிலே சபித்தல், தீய வார்த்தைகளை கூறி ஒருவரை வையுதல், திட்டுதல் குறித்த வேத பகுதிகளை நாம் தியானிப்போம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா 6:28. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.